ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியே போற்றி. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற பழமொழிக்கேற்ப லக்ஷ்மி கணபதி அருளும் பொருளும் தரக்கூடியவர். கணபதியின் 32 வகைகளுள் லக்ஷ்மி கணபதியும் ஒருவர். கணபதியின் தேவியராக சித்தி, புக்தி ஆகியோரை சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. சித்தி என்றால் வீடு பேறு, புக்தி என்றால் அனைத்து வகையான இன்பங்களின் அனுபவம். இவ்விரண்டையும் உயிர்களுக்கு இறைவனால் மட்டுமே வழங்க முடியும். இந்த தத்துவத்தை காட்டுபவர்தான் லக்ஷ்மி கணபதி. இவர் ஒரு திருமுகத்துடன் 10 திருக்கரங்களுடன் திகழ்பவர். அவர் கையில் வைத்திருக்கும் பாசம் உயிரின் மூவகை பாசங்களை அகற்றுவதை குறிப்பது. அங்குசம் புலனடக்கத்தை, ஆணவ மலத்தை நீக்குவதையும் குறிப்பது. கற்பக கொடி கற்பக மரம் போல் அடியவர்கள் வேண்டுவதை அருள்பவர் என்பதை காட்டுகிறது. கத்தி ஆயுதம் உயிரின் ஆணவ படலத்தை கிழித்து பிறப்பறுப்பது. செந்தாமரை ஞானத்தையும் சூரியனால் கிடைக்கும் ஆரோக்கியத்தையும் குறிப்பது. மாதுளம்பழம் பிறவி பிணியை போக்க வல்ல இறைவன் கணபதி என்பதை விதை மிகுந்த இக்கனி உணர்த்துகிறது. கிளி நாத தத்துவத்தை குறிக்கும் இன்பத்தின் அடையாளம். சித்தி, புக்தி ஆகிய இரு தேவியர். விநாயகர் அருள், பொருள் இவற்றை அளிப்பதை குறிப்பவர்கள். மாணிக்க கும்பம் இரத்தினங்கள் அடங்கிய நிதி கும்பம். இந்த அனைத்து பொருட்களையும் தன் கரங்களிலே ஏந்தி இருக்கும் கணபதி நமக்கும் எல்லா செல்வ வளங்களையும் அள்ளி கொடுப்பார். இவருடைய தியான ஸ்லோகத்தின் பொருள்: கிளி, மாதுளம்பழம், செந்தாமரை, இரத்தினங்கள் அடங்கிய நிதி கும்பம், அங்குசம் என்னும் ஆயுதம், பாசம் என்னும் ஆயுதம், தேவலோகத்து கற்பக மரத்து கொடி, கத்தி என்னும் ஆயுதம், இவற்றை தனது கைகளில் தாங்கி விளங்குகின்றவரும் ஒளிரும் அமுதம் திருமேனியரும், பசுமை நிற மேனியும் தாமரை ஏந்தியுள்ள சித்தி, புக்தி ஆகிய இரு தேவியர்களை தன் அருகில் சேர்த்து கொண்டிருப்பவரும் கூடியிருப்பவரும் வெண்ணிற திருமேனியரும் அருள் வழங்கும் தாமரை போன்ற திருக்கரங்களை உடையவருமான ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியானவர் நம்மை எப்பொழுதும் காத்து ரட்சிக்கட்டும். வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை வேளையில் ஒரு நெய் விளக்கேற்றி அருகம்புல் சார்த்தி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியே நமக என்று 108 முறை ஜெபித்து வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். தியான ஸ்லோகம்: பிப்ரானஸ் சுகபீஜ பூர கமலம் மாணிக்ய கும்பாங்குசான் பாசங் கல்பலதாஞ்ச கட்க விலசத் ஜோதிஷ் சுதா நிர்ஜரஹ த்யாமேனாத் சரோருஹேன சஹிதோ தேவி த்வயே நாந்திகே கௌராங்கோ வரதா நஹஸ்த கமலோ லக்ஷ்மி கணேஷோ ஸ்வதாத். இவ்வுலகில் சிறப்பாக வாழ செல்வம் எவ்வளவு அவசியமோ அதைவிட அவசியம் இறைவனின் அருள். அருள் இல்லையென்றால் கிடைத்த செல்வத்தை வைத்து சிறப்பாக நம்மால் வாழ முடியாது. எனவே அருளையும் பொருளையும் சேர்த்து இந்த கணபதியிடம் பிரார்த்தனை செய்து பலன் அடைவோம். ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக. ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக. ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக.